ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். இன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ அதனால் காலேஜ் லீவுங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன வேலை இருந்தாலும் சரிங்க, நமாஸ் படிச்சுட்டு தாங்க அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நமாஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குரானையே படிச்சுட்டு இருந்தேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டாண்ட எல்லாம் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுங்க. சரி கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சொல்லிட்டு நம்பிக்கையில் அப்புறம் அதுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேங்க. தெருவெல்லாம் பெருக்கிட்டு வந்துடலாம், அதுக்குள்ளே கரண்ட் வந்துடும். கரண்ட் வந்தோடனே இஃப்தியாருக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சேங்க. ஆனால் அதுதாங்க தப்பு. கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஆகி கூட வரவே இல்லைங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு தாங்க கரண்ட் வந்துச்சு. அதனால இஃப்தியாருக்கு எதுவுமே என்னால் ரெடி பண்ணவே முடியலைங்க. என் தம்பிக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேங்க. அவன் கூட போய் வடை சமோசா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாமி வடைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது தமிழில் வந்து கறி வடைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஜூஸ் கூட எதுவுமே போடலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரூ ஹப்ஸாங்க. இது வந்து வீட்டிலே தாங்க நான் அப்படியே கரண்ட் இல்லாமலே செஞ்சேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அப்படியே சப்ஜா விதை, கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கப்புறம் அந்த ரூ ஹப்ஸா மிக்சர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அது போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு தாங்க கரண்ட்டே வந்துச்சு. இஃப்தியாரி முடிஞ்சு கூட கரண்ட்டே இல்லைங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக தலைவலியாக இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க வெளியே. நான் அப்படியே கிளம்பிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பை பாய்.